மகிந்த ராஜபக்சவே கடவுள் என்று பாராளுமன்றில் கூறிய அர்ச்சுனா ராமநாதன் அனுரவை எதிர்த்து கருத்து. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாமலாக்கி பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவ நடவடிக்கை எடுத்த பிரதமர் ஹரணி. ராஜபக்ச அரசியலில் இனவாதம் இல்லை, நாமலின் அதிரடி அறிவிப்பு. உடனடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்படவுள்ள 1000 இலங்கையர்கள், மாதம் 6 லட்சம் சம்பளம். ஊழியர்களுக்கு புதிய சம்பள உயர்வு, தொழிலாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொங்கல் நிகழ்விற்கு யாழ்ப்பாணம் வந்த நேரம் பலாலியில் சுதந்திரமாக நடந்து சென்ற காணொளி பேசுபொருளாகிய நிலையில் ஜனாதிபதி அனுர வடக்கில் சுதந்திரமாக நடைபயிற்சி செய்ய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தான் காரணம் என்றும் அவரை இந்த அரசாங்கம் கடவுளாக நினைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் தான் நாட்டில் இனவாதத்தை பரப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு ஜனாதிபதி வடக்கு வந்து இனவாதத்தை தூண்டுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. ஜனாதிபதியின் வடக்கு வருகையின் போது பலாலியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. வடக்கு மக்கள் நம்பிதான் வாக்களித்தனர். தமிழ் மக்களின் பிரபாகரன் போல ஜனாதிபதி இருப்பார் என நினைத்தே வடக்கு மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். வடக்கில் வந்து பொங்கல் கொண்டாட அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை என்றும் நாடாளுமன்றில் அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நிறுத்தி பாராளுமன்ற ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு நிறைவேற்று அதிகாரங்களற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் விதிகளால் தடைப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் உள்ளது போல் புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரித்து அதனை பொதுமக்களிடம் சமர்ப்பித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்து தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அதனை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அத்தோடு மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு குற்றவியல் வழக்கு தொடரகம் ஒன்றை கொண்டுவர தேவையான புதிய சட்டங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கையின் தனியார் துறை ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை உயர்த்துவதற்கு தொழிலாளர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த புதிய வேதன உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த குறைந்தபட்ச வேதனம் ரூபாய் 27,000 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாளாந்த குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 1,080 1,200 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதோடு குறித்த சம்பள உயர்வு 2025 ஆண்டின் 11ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அத்துடன் தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் வட்டலியத்து வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அனைத்து முதலாளிமார்களும் இந்த ஊதியத்தை வழங்குவதற்கு சட்ட ரீதியாக கடமைப்பட்டுள்ளனர். திருத்தப்பட்ட சட்டத்தின் பிரிவு 4 படி பாதீட்டு நிவாரண கொடுப்பனவுகளை தவிர மார்ச் 31, 2025 வரை ஒரு தொழிலாளி பெற்ற வேறு எந்த கொடுப்பனவும் குறைந்தபட்ச வேதனத்தில் கணக்கிடப்படக்கூடாது. இந்த வேதன உயர்வின் மூலம் பணியாளர் நலன் நிதிகளுக்கான பங்களிப்புகள், முதலாளி பொறுப்பு நிதிகள், கூடுதல் நேரம், முன்கொடுப்பனவு, மகப்பேறு சலுகைகள் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் போன்ற அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளும் அதற்கேற்ப கணக்கிடப்படுவதை உறுதி செய்வதற்கு முதலாளிகள் பொறுப்பாவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பளங்களை முதலாளிமார்கள் உரிய முறையில் வழங்க தவறினால் தொழிலாளர் திணைக்களத்தின் முறைப்பாட்டு முகாமைத்துவ அமைப்பு ஊடாக அல்லது அருகிலுள்ள தொழிலாளர் அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் பராமரிப்பாளர் பணிகளுக்காக 2026 ஆண்டில் 1000 இலங்கையர்களை வேலையில் சேர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையிலான நேரடி உடன்படிக்கையின் கீழ் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் முன்னெடுக்கப்படுவதோடு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி மாதாந்த சம்பளமாக 6 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் 2 வாரங்களில் மட்டும் 107 பராமரிப்பு பணி
பணியாளர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 2656 இலங்கையர்கள் இஸ்ரேலில் பராமரிப்பு பணிகளை பெற்றுள்ளனர். குறித்த வேலைக்கான விண்ணப்பதாரர்கள் 25 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களாகவும் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருக்க வேண்டும் என்பதோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பராமரிப்பாளர் பயிற்சி அல்லது NVQ 3ஆம் நிலை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அல்லது நர்சிங் துறையில் குறைந்தது 11 மாத அனுபவம் இருக்க வேண்டும். ஆங்கில மொழியில் சிறந்த தேர்ச்சி பெற்றிருப்பதோடு பணியகத்தினால் நடத்தப்படும் ஆங்கில மொழி பாடநெறியை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும் விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டையோ அல்லது பணத்தையோ 3ஆம் தரப்பினரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என பொதுமக்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச அரசியலில் இனவாதம் துளியும் இல்லை என்று நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் உண்மையான பிரச்சினைகளுக்காக முன்னிலை கொடுத்து செயற்பட்டோம். அந்த பிரச்சினை யாருக்கு என்று தேர்ந்தெடுக்காமல் மும்மதத்தினர் சார்பாகவும் செயற்பட்டோம். வடக்கில் யுத்தம் நடக்கும் போது தமிழீழ விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்ட மடுமாதா சிலையை மீட்டு மீண்டும் மடுமாதாவின் திருவிழா நடைபெற வழி சமைத்து கொடுத்தோம். முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைவரும் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இன்று அரசியலுக்காக எதிர்த்தரப்பினரை குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சினை மூடி மறைக்கப்படுகின்றது. திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்ததாக சில தேரர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் அன்று மீண்டும் போலீசாரை புத்தர் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்தனர். அப்படியென்றால் போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பௌத்த பிக்குகளுக்கு ஒரு நீதியும் போலீசாருக்கு மாறுபட்ட நியாயத்தையே அரசாங்கம் பின்பற்றுகின்றது என குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கினிகத்தேன பகுதியில் பிரதான பாடசாலை ஒன்றில் 11ஆம் வகுப்பு பாடசாலை மாணவி ஒருவரை பல தடவைகள் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி கினிகத்தேன கோணவல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவரை சந்திக்க சென்ற சந்தர்ப்பங்களில் அவர் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாகவும் காவல்துறையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மேலதிக வைத்திய பரிசோதனைக்காக மாணவி நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் 16 வயதானவர்கள் என்றும் அவர்கள் 19ஆம் திகதி ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 2026 பிப்ரவரி 2ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் இப்பொழுது வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி கல்வி சேவைகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளம் இந்த ஆண்டு 1ஆம் திகதி முதல் மீண்டும் அதிகரித்துள்ளது. தென் மாகாணத்தில் இயங்கும் பேருந்துகள் தற்போது இருக்கும் இடம் மற்றும் அவை பேருந்து நிலையங்களுக்கு வரும் நேரத்தை பயணிகள் நேரலையில் அவதானிக்கக்கூடிய புதிய கைபேசி செயலி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. SP பஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயலியை மாத்தறை பிரதான பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜந்த கம்மித்தகே உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார். பயணிகள் தாங்கள் எதிர்பார்க்கும் பேருந்து தற்போது எங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நேரலையில் வரைபடத்தின் மூலம் பார்க்கலாம் என்பதோடு குறிப்பிட்ட பேருந்து தரிப்பிடத்திற்கு பேருந்து வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதனை துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள முடியும். குறித்த திட்டத்திற்கு தென் மாகாணத்தில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கு GPS கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. பேருந்து நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்த்து பொதுமக்கள் தங்களது நேரத்தையும் பயணத்தையும் முறையாக திட்டமிடுவதற்கு இந்த தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிவேக பேருந்துகள் முதல் சாதாரண வழித்தட பேருந்துகள் வரை அனைத்தையும் இந்த செயலி மூலம் கண்காணிக்க முடியும் என்பது பயணிகளுக்கு கிடைத்துள்ள ஒரு வரப்பிரசாதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.